வந்ததே, இடையில் தந்ததே துயரம். இது நீதியா உனை நம்பினோர்க்கு ஆட்சிப்பது சன்மானிப்போ. வீர தீர மகாராஜன் நீ சீதைக்கு தந்த வெகுமானமோ. கண்ணையும் மாதாக்கள் மூவரும் மனமின்றி செய்த பேதமோ. குலதெய்வம் குருநாதர் அனைவரும் குலமகற்கு செய்ய நீதமோ. பிரியமான மனைவி கானகம் தனிலே தனிமையில் தவிக்க விடுவது நீதி. ஜானகி தனையும் நகரவாசியோடு ஜன சம்ரட்சகன் நீயும். தனியளாய் வந்த சீதையை ஒரு மகரிஷி வனத்திலே காத்தார். நாம் தொடங்கினோமே ராமச்சந்திரனின் குண காவியம். நாம் தொடங்கினோமே ராமச்சந்திரனின் குண காவியம். இந்த ராமாயணமே புண்ணிய கதை ஸ்ரீராமனின். அவதிதான் வாழ்க்கை, அவளும் பழியை ஏற்றாள். ராம சீதை மேல் மக்கள் கொண்ட சந்தேகம் போக்கிட வனம் அனுப்பியது நீதி. தூயவளவளது விதியோ. இதுவன்றோ தன்னை நம்பினோர்க்கு ஆள்பவரின் சன்மானமே. ரகுகுலத்தின் மகாராஜா கீர்த்திக்கு பெருமை தரும் சம்மானமோ. அபிமானமுடன் மாதாக்கள் மூவரும் பரிவுடன் தரும் பரிசிதோ. குலதெய்வம் குருஜகம் பழித்து பேசிட பொறுமை காத்தது நியாயமா. பிரியமானவரை பிரிந்து வசிக்க அணவிய தன் கொடுமிருட்டிலே இருந்தாள். நாடம் கீர்த்தியை நகரவாசிகளும் நிலைத்திட பெற்றாரே. தகுந்தல்லாத துன்பம் தன்னையே மனைவிக்கு அவரே தந்தாரே. வால்மீகி ரிஷி தேவரும் பிரியமுடன் ஜனகர் பெற்ற புத்ரி போல் வாத்சல்யமுடன் ஆசிரமம் அழைத்து வந்தாரே. அங்கவள் பெற்றாள் அன்பும் அரவணைப்பும். ராமர்க்கு இரு புத்திரரை பெற்றாளே. சிறந்தோர் அறிஞர் அவையில் கூடியுள்ளீர். ராஜதானியில் நாரிமணிகள் மகிமை அறிந்து நிறைந்துள்ளீர். இம்மகாராணி மகிமை பெருமை உணர்ந்தோர். அங்கே காணிலே கைவிடப்பட்ட ராணியும் குறையின்றியே வாழ்ந்தார். தலைவிதி என்றவள் தீரமுடன்